வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, ரயில் போக்குவரத்து. இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரயில் போக்குவரத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சில டைமில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் லோடு கிடைக்காது. இப்போ வந்து வெங்காயம் வந்து தமிழ்நாட்டில பீக்ல இருக்கிறதுனால, நெறைய பேர் நம்மளுக்கு ஜாயிண்ட் லோடு குடுக்குறது கிடையாது. ஸோ, இதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் சொல்றேன். எப்படி இந்த வாய்ப்புன்னு. எல்லா டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்கும் ரயில் அந்த போக்குவரத்து இருக்குது. இப்போ இங்கே சோலாப்பூர்லேருந்து சொல்கிறேன். நான் சோலாப்பூரில் இருக்கேன். சோலாப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் லோடு நீங்கள் குடுக்கலாம். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன ஆர்டர் இருக்கும். அவங்களால ஃபுல் லோடு பண்ண முடியாது. ஃபுல் லோடு பண்ணால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 13,00,000 கிட்டத்தட்ட ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா, ஃபுல் லோடு யாராலையும் பண்ண முடியாது. சின்ன வியாபாரிங்களால. இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு தரலாம். யாராவது வந்து சோலாப்பூருக்கு வந்து இங்கேருந்து ட்ரெயினில் ஒரு 2 டன்னு, 3 டன்னுன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து நீங்கள் அவங்களுக்கு குடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸா மாறும். கொஞ்ச நாள் இது பண்ணலாம். நீங்கள் ஒரு 2 மாதம் வரலையும் இங்கே வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நாசிக் லோசன்கான்லேயும் ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ, பிஸ்னஸ் வந்து ப்ராப்ளத்த நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, அதிலே ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில பெரும்பாலும் இப்போதைக்கு இருக்குது. இது கரெக்டாக யாராவது எடுத்து பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா, 11,00,000 12,00,000 குடுத்து இப்போதைக்கு லோடு எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு 50,000 1,00,000 இந்த டைமில் நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏற்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, கிலோவுக்கு ரூ. 1 2 நீங்கள் மேலே வச்சாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட் வந்து 45 to 55 பார்த்தீங்கன்னா ரூ. 48. மண்டி கமிஷன் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் சேர்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 55 வந்துடும். தமிழ்நாட்டுக்கு எங்கே வேணா ட்ரெயினில் அனுப்பிச்சிங்கனாலும். ரூ. 55 தமிழ்நாட்டில தாராளமா இப்போதைக்கு ரூ. 60லேருந்து ரூ. 70 போயிட்டுருக்கு ஹோல்சேலு. ஸோ, உங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இங்கே லாங்குவேஜ் தெரியாது. சாப்பாடு வந்து இங்கே மேக்ஸிமம் சப்பாத்தி அது மாதிரி தான் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது. ரெகுலராக வந்து ட்ரெயின் இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்கும். நீங்கள் இங்கேருந்து ஏற்றிட்டே இருக்கலாம். ஸோ, ஆர்ட்ரு பிடிக்கிறது தான். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு சின்ன சின்ன வியாபாரிங்கள பார்த்து நீங்கள் ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு வீடு ஏதாவது எடுத்துட்டு, அங்கேருந்து ரெகுலராக போயிட்டு மண்டியிலேருந்து ஒரு 2 டன் 3 டன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 10 டன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு ரூ. 10,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 5 டன் பண்ணாலும் ஒரு ரூ. 5,000 பெரிய சம்பாத்தியம் தான். ஸோ, ஒரு நாளைக்கு 5 டன்னில் இல்லை 2 டன் 3 டன் ஆர்டர் இருக்குன்னா கூட அது கூட பரவாயில்ல. உங்களுக்கு கிலோவுக்கு ரூ. 1 எங்கேயோ போகும். ஸோ, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ட்ரெயின் போக்குவரத்தை சின்ன சின்ன வியாபாரிங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் 0%ல் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஒரு ஐடியா இருக்குன்னா, இந்த ஐடியா வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ, நீங்கள் வந்து சோலாப்பூர் வந்து இங்கேருந்து சரக்கு எடுத்து எல்லா வியாபாரிகளுக்கும் 1 டன் 2 டன் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிஸ்னஸில் இதே டெவலப் ஆகி வரும். தொடங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் வரலாம். நன்றி, வணக்கம்.